ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனம் உடைந்து இருக்கும் காலமெல்லாம் முடிந்தது. இதற்கு பிறகு எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை மட்டுமே நினைக்க வேண்டும். எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களும் அமையும். உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நேரங்கள் அனைத்தும் அமையும். இன்றைய நாள் மோசங்கள் அது உனக்கு மட்டும் அல்ல, எனக்கும் தெரியும். நிறைய மோசமான விஷயத்தை எல்லாம் பார்த்துவிட்டேன். ஆனால் இதற்கு பிறகு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண வேண்டும். உன்னை விட எனக்கு அதிகமான ஆசைகள் எல்லாம் உண்டு. உன்னை இப்படி வாழ வைக்க வேண்டும், அப்படி வாழ வைக்க வேண்டும், இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும். நீ சொல்லிக் கொடுப்பதை விட நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் விஷயங்களை விட, நீ ஆசைப்படும் விஷயங்களை விட, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான காயங்களையும் அத்தனை விதமான கசப்பான விஷயங்களையும் நான் நீக்குவேன். என்னை நம்பி ஒப்படைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்ன நீ, அதாவது இது செய்துதா, அதை செய்துதா, அதை செஞ்சுதா, இதை செஞ்சுதான் கேட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் ஆகிய நான் முற்றிலுமாக இருந்து இரவு பகல் என்று அனைத்து இடத்திலும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பேன். பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருப்பாய். பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்னாலேயே கிடைக்கும். நீ நிறைய இடத்தில் எனக்கு நிறைய பிடித்தமான உணவுகளையோ விருதங்களையோ மற்ற விஷயங்களையோ நீ செய்திருக்கிறாய். ஆனால் நான் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தாய். இனி வரும் காலத்தில் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கசப்புகளையும் நீக்குவேன். எதை நீ என்னிடமிருந்து எதிர்பார்த்தாலும் சரிதான், உனக்கானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பதினாலேயோ, நீ போட்டு அனைத்தையும் போட்டு அலட்டிக்கொண்டு இருப்பதினாலேயோ எதுவும் மாறுவது அல்ல. எல்லா விஷயத்தையும் நீ நிச்சயமாக பார்க்கத்தானே போகிறாய். எல்லா விஷயத்தையும் நீ அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்யத்தானே போகிறாய். என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்வேன் என்று நம்பு. நீ நம்ப நீ யாரையும் நம்ப போவது அல்ல, தெய்வத்தை நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் தான் வருமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் துன்பங்கள் என்று ஒன்று வராது. இன்று சில விஷயங்கள் நடக்காதோ, தப்பாக இருக்குமோ என்று ஏதேதோ தோன்றும். ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறதான் உனக்கு தெரியும், நம் நினைத்தது அனைத்தும் வீண். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாய் நமக்காக எல்லாம் சரியாகத்தான் செய்கிறார் என்பது. கண்டிப்பாக யாரையும் கைவிட மாட்டேன், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கைவிட்டு விட்டால் சோர்ந்து போய்விடுவீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கும். எல்லாமும் உங்களுக்கு தேவையானதாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கெட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே வியந்து பார்க்கும் அளவுக்கு நல்ல விஷயங்களாக மாறும். சிரித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு கவலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலங்கள் எனக்கு தெரியும். அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிந்து கொண்டு இருக்கும் நானே பொறுமையாகத்தான் இருக்கிறேன். அதில் நீங்களாக எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு உங்களை நீங்களே எப்பொழுதும்
வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்புகளும் எடுக்கப்படும். நான் யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் எந்த ஒரு வாக்குகளையும் கொடுப்பது அல்ல. அப்படி ஒரு நபருக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன், ஒரு விஷயத்தை செய்கிறேன், ஒரு விஷயத்தை அற்புதமாகவும் அழகாகவும் நடத்துகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். இன்னமும் மீண்டும் மீண்டும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டால் நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால் குழப்பிக்கொள்ளாமல் இரு. நடக்க வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டிய சுபத்துவமான விஷயங்கள் கண்டிப்பாகவே நடக்கும். இன்றும் சரி, என்றும் சரி. உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய மற்ற விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு நான் உனக்கு எப்படி ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். அதற்கு எனக்கு ஒரு அப்பாவாக இருக்கும் எனக்கு மனம் வருமா? மனம் நிச்சயமாக வராது. எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு, எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு, வாழ்க்கை என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் நான் உன்னை தப்பாக எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்க விடமாட்டேன். நம்பிக்கை வையுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்திலேயும் இறங்குங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய இன்பங்கள் தான் வருமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் துன்பங்கள் என்ற ஒன்றுக்கு எப்பொழுதும் இடம் அல்ல. எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடக்கும். எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கும். இன்று சில விஷயங்கள் கஷ்டமாக இருப்பினும் நாளை அது சந்தோஷமாக மாற்றும் சக்தி எனக்கு உண்டு. நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். எதையும் போட்டு இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்ற எண்ணத்திற்கு எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் வந்து விடாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவையான ஐஸ்வர்யங்களையும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவையான பாக்கியங்கள், தனங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு முன் நின்று உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். எதுவும் உங்கள் கையில் இன்று எதுவும் இல்லாமல் இருக்கலாம், நாளை எல்லாம் உங்கள் கையில் வந்து சேருமே. என்னதான் நினைக்கிறீர்கள், என்னென்ன விஷயத்தை போட்டு குழப்புகிறீர்கள், அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான நிறைய நிறைய வளங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கையை கெட்டியமாக, உங்கள் கையை கெட்டியமாக பிடித்து கொண்டு ஒவ்வொன்றையும் செய்வேன் இந்த சாய். கண்டிப்பாக உன்னுடைய தெய்வம் உன்னை கைவிடப் போவதும் அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னை தோற்கடிக்கப் போவதும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உன்னை ஏமாற்றப் போவதும் அல்ல. நீ வணங்கும் அத்தனை தெய்வமும் உனக்கான நல்லதுகளை செய்யும். நம்பினால் அனைத்தும் நல்லது நடக்கும். எப்பொழுதும் எல்லா பொழுதும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அது நான் கண்டிப்பாகவே இருப்பேன். பொறுமையோடு இருந்தால் நான் யார் என்பதை காட்டுவேன். அலட்சியங்களும் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் இது நடந்துவிட்டதே, அது நடந்துவிட்டதே என்று குழப்பங்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு முறைதான் சொல்வேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று. ஆனால் எதையுமே நீ காதில் வாங்காமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன் கையில்தான் உள்ளது. உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள், உனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று நீ நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக உதவி செய்ய நான் வருவேன், உனக்காக இன்பங்களை கொடுக்க நான் வருவேன், உனக்காக அனைத்தையும் செய்ய நான் வருவேன். எல்லா நிலையிலும் உனக்காக ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்க நான் வருவேன். இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய வாக்காகும். என்னென்னவோ நினைத்தாய், எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இனிமேல் நினைத்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்காததும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களாக நடக்கும். இன்று நீ நினைக்கிறாய், நான் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் எனக்கு தப்பு தப்பாக நடந்துவிட்டது என்று. இல்லையே,
நீ நினைத்த விஷயம்தான் நடந்தது. நீ என்ன விஷயங்களை நினைத்தாய்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் குழப்பங்கள், எப்போ பார்த்தாலும் கவலைகள். இது யாருக்குத்தான் முக்கியம்? யாருக்கும் இங்கு முக்கியமே அல்ல. நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயத்தை மாற்ற வேண்டியது உள்ளது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் மாற்று. நல்ல விஷயத்தை மட்டும் யோசி. எல்லாம் நல்லதையே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.